தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 15/10/2016 சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:53 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி. கிரிவலம் கீர்த்தியை காண வேண்டிய நாள். மலைவலம் மகத்துவம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள். அது மட்டும் அல்ல, வெண்கல குரலுக்கு சொந்தக்காரராக விளங்கிய, இசையால் நம்மையெல்லாம் கவர்ந்தெழுத்த அன்பிற்குரிய கேபி சுந்தராம்பாள் அவர்கள் நினைவு நாளாகவும் இன்றைக்கு வருகின்றது. அவர்களையெல்லாம் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து, இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். கிரிவலம் வருவதன் மூலம் உங்களுக்கு கீர்த்திகள் பெருகும். எங்கள் பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே, என்னுடைய தலைமையிலே இன்றைக்கு 234வது மாதமாக கிரிவலம் நடைபெறுகின்றது. பிள்ளையார்பட்டியிலிருந்து தொடங்கி கடைசியாக முத்தாய்ப்பாக நாங்கள் ராஜ அலங்கார முருகன் இருக்கக்கூடிய அந்த தவசுமலை வரை செல்கின்றோம். அப்படி செல்கின்ற வழிகளிலெல்லாம் குரல் ஓங்கி பாடல்கள் படித்து கொண்டு செல்வோம். இன்றைக்கு ஒரு முறைக்கு நாம் இறைவன் பெயரை உச்சரித்தால் 1000 முறை உச்சரித்ததற்கு சமம் என்று சொல்கிறார்கள். எனவே நீங்களும் இல்லத்தில் இருந்தாலும் சரி, ஆலயத்திற்கு சென்றாலும் சரி, சிவாய நம என்று சொன்னால் அதற்கு ஒரு பலன் கிடைக்கும். முருகா என்று சொன்னால் அதற்கு ஒரு பலன் கிடைக்கும். விநாயகா என்று சொன்னால் அதற்கு ஒரு பலன் கிடைக்கும். வெங்கடேசா என்று சொன்னால் அதற்கு ஒரு பலன் கிடைக்கும். பொதுவாக இன்றைக்கு மலை, அதன் மீது இருக்கக்கூடிய ஆலயம் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய தெய்வீக மலைகளையெல்லாம் நீங்கள் சுற்றி வருகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல சக்தி உங்கள் உள்ளத்திலே பிறக்கும். அது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியமும் சீராகும். இந்த கிரிவலம் எந்த கிழமையில் வந்தால் என்ன என்பதை பற்றி ஒரு பாடல் உண்டு. திங்கள் கிரிவலம் மதிவளமாம். திங்கள் கிழமை என்றைக்கு கிரிவலம் வந்தால் மதிவளம் மிக்கவர்களாக அவர்கள் வாழ்வார்கள். செவ்வாய் கிரிவலம் பகை மாறும். செவ்வாய்க்கிழமை என்றைக்கு கிரிவலம் அதிலே நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு என்ன பகை இருந்தாலும் சரி, உறவு பகையாகிவிட்டது என்று கவலைப்படுபவர்களுக்கு அந்த பகை மாறிவிடுமாம். புதன் கிரிவலம் மனம் காண்பார். புதன்கிழமை அன்றைக்கு கிரிவலம் வந்தால் திருமணம் முடியாதவர்களுக்கெல்லாம் திருமணம் முடியும். போற்றும் வியாழன் பதவி வரும். பதவி இல்லையே, அல்லது பதவியில் வைத்தவர்கள் பதவி போய்விட்டது என்றெல்லாம் கவலைப்படுபவர்கள், அரசியல்வாதிகள், ஏதேனும் நல்ல உத்தியோகத்திலிருந்து, நல்ல உயர் பதவியிலிருந்து அது கிடைக்காதவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? வியாழக்கிழமை அன்றைக்கு வருகிற கிரிவலத்திலே கலந்து கொள்ள வேண்டும். வெள்ளியில் கிரிவலம் செல்வம் வரும். செல்வச் செழிப்பு மேலோங்கி இருக்கும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால். இன்றைக்கு சனிக்கிழமை. வியக்கும் சனியோ உடல் நலமாம். ஆரோக்கிய தொல்லை இருப்பவர்கள் சரி, பல காரியங்களில் தடைகள் இருப்பவர்களும் சனிக்கிழமை இன்றைக்கு கிரிவலம் வந்தால் தடைகள் தானாகவே விலகும். தடைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாற்றுகின்ற ஆற்றல் சனிக்கிழமையில் நடைபெறுகிற கிரிவலத்திலே கலந்து கொள்பவர்களுக்கு உண்டு. ஞாயிறு கிரிவலம் புகழ் கூட்டும். புகழ்மிக்கவர்களாக வாழ, பிரபலஸ்தர்களாக வாழ வேண்டுமானால் ஞாயிற்றுக்கிழமை வருகிற கிரிவலத்திலே கலந்து கொள்ள வேண்டும். நாளும் மதிவளம் பெற்றிடுவீர் என்று ஒரு பாடல் உண்டு. பொதுவாக இந்த கிழமை என்று நாம் பார்க்க வேண்டாம். பௌர்ணமி என்றைக்கு வருகிறதோ அன்று தினம் அருகில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த மலைகளை வலம் வந்தால் நமது வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் உயரும். மதிவளத்தால் மகத்தான வாழ்க்கையை பெறலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். பொது வாழ்விலே மதிப்பும் மரியாதையும் உயரும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் இன்றைக்கு தங்கம் வெள்ளி வாங்குவதிலே கூட தனி கவனம் செலுத்துவீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே உங்கள் கவனம் செல்லும். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இன்றைக்கு நீங்கள் கிரிவலம் வருவதன் மூலம் கீர்த்தியை காண இயலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உன்னதமான நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணம் மேலோங்கும். உதிரி வருமானங்கள் பெருகும். பிள்ளைகளாலும் நல்ல பலன் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சனியினுடைய ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு 7ல் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகல இன்று தினம் நீங்கள் கிரிவலம் செல்வது உகந்தது. மிதுனராசி நேயர்களே, முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கின்ற நாள். இன்றைக்கு முக்கிய புள்ளிகளுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். திருமண காரியங்களிலே வெற்றி உண்டு. 7லே செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சுபகாரிய பேச்சுக்கள் மாலை நேரத்தில் முடிவாகலாம். சொத்து சேர்க்கைக்கும் நீங்கள் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். விலையுயர்ந்த சொத்துக்களை வாங்குவதிலே சில தடைகள் இருக்கலாம்.
அந்த தடைகள் இன்றைக்கு அகலப் போகிறது. கடகராசி நேயர்களே, பதவி கிடைக்கும் நாள். இன்றைக்கு உயர் பதவிகள் ஏற்பாடு செய்தவர்கள், அது மட்டுமல்ல ஒரு உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். 2 ராகு இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், பாராட்டும் புகழும் கூடும். உறவினர்களே உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படப் போகின்றார்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். அதிக கோபத்தால் அமைதியை கூட இழந்து விடுவீர்கள். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்ற கவலை மேலோங்கும். பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும். பக்கத்தில் உள்ளவர்களிடம் ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழ்நிலையும் உருவாகலாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். இன்று மணமாலை சூடுகின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். மாமன் மைத்திருவழியில் மனக்கசப்பு தரும் தகவல் இதுவரை வந்திருக்கலாம். அந்த நிலை இன்று மாறும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல் மற்றும் நல்ல பொறுப்பில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதாக சொல்வார்கள். குருவினுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையும் நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவர். கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைகளுக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். எதிரிகளின் தொல்லை அகலும். வியாபார விரோதங்கள் விலகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்களை சந்தித்து மகிழும் நாள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை காட்டுவீர்கள். தொழில் முன்னேற்றமும் உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கிறது. மாலை நேரத்தில் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பொதுவாகவே இன்று பௌர்ணமி என்பதால் கிரிவலம் வருவதன் மூலம் உங்கள் கீர்த்தி பெருகும். மலைவலம் வருவதன் மூலம் உங்கள் மகத்துவங்கள் அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களே, தடைகள் அகலும் நாள். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டாளிகள் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை செய்து கொடுப்பார்கள். பணியாளர்களில் திடீரென மாற்றங்களை எல்லாம் செய்வீர்கள். 10 குரு இருப்பதால் ஒரு சிலருக்கு பதவி மாற்றங்கள் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு தரும் தகவல் வரப்போகிறது. எனவே கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு செயல்படுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உறவினர்களின் ஆதரவு கிடைத்து உள்ள மகிழும் நாள். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகுவர். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். தொல்லை தந்த எதிரிகள் கூட இன்றைக்கு விலகி விடுவார்கள். வருங்கால நலங்கருதி திட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். சுற்றியிருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விரோதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டும் அல்ல, ஜென்மத்திலே கேது 7 ராகு இருப்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பகை பாராட்டாமல் பாசத்துடன் நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணை வழியே எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள மலைவலம் வருவது சிறப்பு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பர். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். குடும்ப முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகள் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.